வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தான் நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்காவும் ஒரு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 5ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஹசீனா இந்தியாவில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ளார். இந்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறும் முன் பேசுவதற்காக என தயாரித்து வைத்திருந்த உரை என சில தகவல்கள் கசிந்துள்ளன. அதில் மேலும் கலவரம் தீவிரமடையாமல் இருக்கவும் மாணவர்களை காப்பாற்றுவதற்காகவுமே தாம் ராஜினாமா செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மாணவர்களின் பிணத்தின் மீது பதவியை அடைய நினைத்த சிலரின் முயற்சியை முறியடிக்கவே தாம் பதவி விலகியதாகவும் அந்த உரையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. தாம் பதவி விலகியதில் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாகவும் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. வங்கக்கடலில் செயின்ட் மார்ட்டின் தீவின் இறையாண்மையை அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுத்திருந்தால் பதவியில் நீடித்திருக்கலாம் என்றும் ஷேக் ஹசீனா குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. செபி அமைப்பின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் முயற்சியில் ஹிண்டன்பர்க் ஈடுபட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் மாதவி பூரிபுச் குற்றம் சாட்டியுள்ளார். மாதவி பூரிபுச்சும் அவரது கணவரும் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டுகளுக்கு விரிவான விளக்கம் தரப்பட்டுள்ளது. IIFL நிறுவனத்தில் செய்த முதலீடு செபி முழுநேர உறுப்பினராக சேருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டது என மாதவி அதில் குறிப்பிட்டுள்ளார். தாவல் பிளாக்ஸ்டோன் மூத்த ஆலோசகராக இருந்தாலும் அதன் ரியல் எஸ்டேட் பிரிவில் அவருக்கு தொடர்பு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017இல் தான் செபியின் முழுநேர உறுப்பினர் ஆன உடனேயே தனது 2 ஆலோசனை நிறுவனங்களும் செயலிழந்து விட்டதாகவும் மாதவி கூறியுள்ளார். ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கு விதிமீறல் தொடர்பாக பல நோட்டீசுகள் அனுப்பியும் பதில் இல்லை என்றும் அதற்கு பதில் செபியை தாக்குவதே அவர்கள் நோக்கமாக இருக்கிறது என்றும் தன் மீது அவதூறு பரப்புவதே அவர்கள் நோக்கம் என்றும் மாதவி தெரிவித்தார். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் விளக்கமளித்திருக்கிறது. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அதானி குழுமம் உண்மையையும் சட்டத்தையும் அலட்சியப்படுத்தும் நோக்கில் தனிப்பட்ட லாபத்திற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, உள்நோக்கம் கொண்டவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் தெரிவித்திருக்கிறது. அதானி குழுமம் தொடர்பான ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுக்கிறோம் என்றும் ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளில் அடிப்படை ஆதாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என கூறியுள்ள அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அதில் தொடர்பு உடையவர்களுக்கும் அதானி குழுமத்திற்கும் எந்த வணிக உறவுகளும் இல்லை என்று விளக்கமளித்திருக்கிறது. அதானி குழும ஊழல் புகாரில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் பங்கு வைத்திருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கட்டுரை வெளியிட்ட நிலையில் அதானி குழுமம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. பருவநிலை மாற்ற பிரச்சினைகளை சமாளித்து உயர் விளைச்சலை தரக்கூடிய 109 விதைகளை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் 109 வகையான விதைகளை உருவாக்கியுள்ளது. அதீத வெப்பம், அதீத வெள்ளம் போன்ற பருவநிலை மாற்ற பிரச்சினைகளை சந்தித்து அதிக விளைச்சலை அளிக்கும் வகையில் இவ்விதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. விவசாயம் தவிர எண்ணெய் வித்துக்கள், தோட்டக்கலை பயிர்களுக்கான விதைகளும் இவற்றில் இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் இவ்விதைகளை அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விதைகள் மூலம் முதலீட்டு செலவுகள் மிகவும் குறையும் என்றும் இதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் அடைய முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இயற்கை விவசாய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்களிடம் பிரதமர் வலியுறுத்தினார். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஓய்வு வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அப்படி எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை எனவும் அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக அரசு ஊழியர் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப்பட உள்ளது என்றும் இதற்கான அரசாணை 15 நாட்களில் வெளியாகும் என்றும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் அரசின் விளக்கம் வெளியாகியுள்ளது. சென்னையில் கார் பந்தயம் நடத்தி மக்களின் வரி பணத்தை திமுக அரசு வீணடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் விமர்சித்தார். கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம்.
அங்க போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்துல சுமார் 42 கோடி ரூபாய் செலவுல இன்றைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி, அந்த பகுதியில மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? என்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது, அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே நடுக்கடலில் தமிழக மீனவர்களை தாக்கி மீன்பிடி சாதனங்களை கொள்ளையடித்து சென்றதாக அடையாளம் தெரியாத 4 இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது வேதாரண்யம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த சிவசங்கர், செல்வகிருஷ்ணன், ராஜகோபால், தனசேகரன் ஆகியோர் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிவேக ஃபைபர் படகில் வந்த தமிழ் பேசும் 4 கடற்கொள்ளையர்கள் ஆறுகாட்டுத்துறை மீனவர்களின் படகை சூழ்ந்து கொண்டு அரிவாள், கட்டை போன்றவற்றால் அவர்களை தாக்கினர். மேலும் தமிழக மீனவர்களை மிரட்டி படகிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள், செல்போன், ஜிபிஎஸ், வாக்கி டாக்கி உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு விரட்டியுள்ளனர். இத்தாக்குதலில் காயமடைந்த சிவசங்கர் உள்ளிட்ட 4 மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 19,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் அவற்றின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்த 2 அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 17,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது வெளிகுண்டுலுவுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 28வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சின்னாறு, போத்திகள், மெயின் அருவி, மணல்மேடு வரை பரிசல்கள் இயக்கப்படுகின்றன. தயாரிப்பாளர் சங்கத்துடன் எந்த பிரச்சனையும் இல்லை என செயற்குழு கூட்டத்திற்கு பின் தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க நிர்வாகிகள் நாசர், கார்த்தி, பூச்சி முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றனர். திரைப்படத்துறையை உயர்ந்த தளத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக யோசிப்பதாகவும் அதற்காக வழக்கம்போல் நடைபெறும் மாதாந்திர செயற்குழு கூட்டம்தான் நடந்திருப்பதாகவும் நாசர் கூறினார். மேலும் தயாரிப்பாளர் சங்கத்திடம் கூற வேண்டியதை அவர்களிடம் நேரடியாகவே கூறிவிடுகிறோம் என்றும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய நடிகர் சங்க நிர்வாகி பூச்சி முருகன், நடிகர்கள் மீதான பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்வோம் என தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் முரளி மின்னஞ்சல் அனுப்பிவிட்டதாக கூறினார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தொழிற்சங்கம் மூலியமாக, தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்க ஏதாவது நடத்தணும்னு சொன்னோம். அவங்க இப்போ நேற்று மெயில் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு, நீங்க தொழிற்சங்கம் மூலியமா நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா நடிகர் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு. நாங்க பேச்சுவார்த்தை மூலம் நல்லபடியா தீர்த்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 250க்கும் மேற்பட்ட நகரங்களில் நடைபெற்றது. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் முடித்த சுமார் 25,000 பேர் உட்பட நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றனர். காலை, மதியம் என 2 பிரிவுகளாக தேர்வு நடைபெற்றது. முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு அவர்கள் கேட்டிருந்த 4 விருப்ப தேர்வு மையங்களை ஒதுக்காமல் 750 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இது சர்ச்சையான நிலையில் தேர்வர்கள் கேட்டிருந்த தேர்வு மையங்களில் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தின. இதைத் தொடர்ந்து தமிழக தேர்வர்களில் 75%த்தினருக்கு சொந்த மாநிலத்திலேயே அவர்கள் கேட்ட தேர்வு மையங்களில் ஒன்றை தேர்வு வாரியம் ஒதுக்கீடு செய்தது. அதே நேரம் 25% தேர்வர்களுக்கு 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தருமபுரி மாணவிக்கு ஜம்மு காஷ்மீரில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவர் சென்னை வந்து விமானம் மூலம் ஜம்மு காஷ்மீர் தேர்வு மையத்திற்கு சென்று தேர்வு எழுதினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடக்கிறது.
32 விளையாட்டுகளில் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி தங்கள் நாட்டிற்காக பதக்கங்களை குவித்தனர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடக்கிறது. ஸ்டேட் டி பிரான்ஸ் பகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நிறைவு விழாவில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டியில் பங்கேற்ற நாடுகளின் அணிவகுப்புடன் 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் தொடர் நிறைவு பெறுகிறது. அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் மற்றும் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் தேசிய கொடியை ஏந்தி செல்கின்றனர். விழாவின் இறுதியில் அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கவுள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் குழுவிடம் அதிகாரப்பூர்வ கொடி வழங்கப்படும். LIC நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் மேலும் 1,30,000 கோடி ரூபாயை பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்யும் என அந்நிறுவன நிர்வாக இயக்குநர் சித்துகாந்தா மொகந்தி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் முதல் 3 மாதங்களில் 38,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 23,300 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு செய்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டில் பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் தங்களுக்கு 15,500 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டின் இதே காலாண்டை விட 13.5% அதிகம் என்றும் LIC மேலாண் இயக்குநர் தெரிவித்தார். சீனாவின் மஞ்சள் ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் மஞ்சள் ஆற்றில் உள்ள ஹூகோ நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கும் அதன் இடிமுழக்கம் போன்ற சத்தமும் பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. உயரமான பகுதியிலிருந்து விழுவதால் நீர்வீழ்ச்சியின் வேகம் பயங்கரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழை நீருடன் சேர்ந்து அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரும் மஞ்சள் ஆற்றில் கலப்பதால் வெள்ளம் கரை புரண்டுள்ளது. நிறை புத்தரிசி பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்குவதற்காக நிறை புத்தரிசி பூஜை ஆடி மாதத்தில் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான நிறை புத்தரிசி பூஜை நாளை நடைபெற உள்ளது. இதையொட்டி மாலை 5 மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்பட்டது. கோயில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்தார். நாளை அதிகாலை 5:45 மணிக்கு நிறை புத்தரிசி பூஜை நடத்தப்பட உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்காக கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் சபரிமலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பூஜை செய்யப்பட்ட பின்னர் நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அணைகளிலிருந்து வினாடிக்கு 29,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,505 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் 16 கண் மழைக்கால வெள்ளநீர் போக்கில் உபரிநீர் திறக்கும் சூழல் உள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் தங்களது கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் பிருந்தா உத்தரவிட்டார். அதன்படி தங்கமாரிப்பட்டினம், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மரக்காணம் அருகே காணிமேடு தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதில் மண்டகப்பட்டு, அகரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுப்பேட்டை, அகரம், மண்டகப்பட்டு கிராம மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு வழியாக 25 கிலோமீட்டர் சுற்றி மரக்காணம் செல்கின்றனர். ஓங்கூர் ஆற்றின் தண்ணீரானது மரக்காணத்தில் உள்ள கிராமத்தின் வழியாக சென்று பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் கலந்துவிடும். ஆனால் ஓடை தூர்வாரப்படாமல் உள்ளதாலும் மேம்பாலம் கட்டும் பணியாலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை மூழ்கடித்து மழைநீர் செல்வதால் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஆற்றை யாரும் கடக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
உணவு ஆர்டர் செய்ய தற்போது விதவிதமான செயலிகள் உள்ளன. அப்படி செயலில் உணவு ஆர்டர் செய்யும் போது ஏதாவது ஒரு உணவு டெலிவரி ஆகாமல் இருந்தால் என்ன செய்வோம்? நம்மில் பலரும் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு புகார் எழுப்பி டெலிவரி ஆகாத உணவுக்கான கட்டணத்தை திரும்ப பெறுவோம். ஆனால் திருவள்ளூரில் ஒருவர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை நாடி டெலிவரி ஆகாத 150 ரூபாய் தோசை ஊத்தாப்பத்திற்கு இழப்பீடாக 15,000 ரூபாய் பெற்றுள்ளார். பூவிருந்தவள்ளியைச் சேர்ந்த ஆனந்த் சேகர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உணவு டெலிவரி செய்யும் செயலி மூலம் 498 ரூபாய் மதிப்பில் உணவு ஆர்டர் செய்துள்ளார். அதில் தோசையும் ஊத்தாப்பமும் ஆர்டர் செய்தது போல வந்து சேரவில்லை. டெலிவரி செயலியில் கஸ்டமர் கேரிலும் முறையான பதில் கிடைக்காததால் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடினார். அதில் சேவை கட்டணமாக 73 ரூபாய் வாடிக்கையாளரிடமிருந்து வசூலித்த டெலிவரி செயலி நிறுவனம் அனைத்து பொருட்களும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் வாடிக்கையாளர் செலுத்திய 498 ரூபாயை திரும்ப கொடுப்பதுடன் மன உளைச்சலுக்கு இழப்பீடாக 10,000 வழக்கு செலவாக 5,000 ரூபாயையும் கொடுக்க செயலி நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணை முறையாக நடைபெறுவதாக கூறிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காவல்துறையின் விசாரணையை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும் என்றார். வடசென்னையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் ப. ரஞ்சித் மீது தொடரப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்துவதாக கூறினார். 4 தினங்களில் பெரம்பலூரில் இயற்கை உழவர் குழுவினர் சார்பில் 8ஆம் ஆண்டு விதை திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாரம்பரிய நாட்டு ரக நெல், சிறுதானியம், காய்கறிகளின் விதைகளை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைத்திருந்தனர். இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் இயற்கை விதைகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். முன்னதாக பாரம்பரிய பருத்தி ரகங்களான கருந்தண்ணி, குப்பன், மரபருத்தி ஆகியவற்றின் மரபு விதைகளை பாதுகாத்து வரும் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் நாட்டு பருத்தி பாதுகாவலர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலையில் பொழிந்த தொடர் மழையால் நொச்சிமலை ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்தது. மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் நொச்சிமலை ஏரி நிரம்பியதால் சென்னை செல்லும் பிரதான சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்தது. இதனால் அவதிக்குள்ளான குடியிருப்பு வாசிகள் தேங்கிய நீரை உடனடியாக அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கரூரில் மாவட்ட அளவில் சிறுவர் சிறுமிகளுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. 9 வயது, 11 வயது, 13 வயதுடைய சிறுவர் சிறுமியர் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர், நாடுகாணி, தேவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக கூடலூரில் குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் பெரிய கோயில், அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் அதிக அளவில் வந்ததால் தஞ்சை பெரிய கோயில் சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சையில் மாவட்ட அளவில் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றன. சப் சீனியர், ஜூனியர், சீனியர் என வயதிற்கேற்ப நடத்தப்பட்ட 20 வகையான போட்டிகளில் 250 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இரட்டை கம்பு, சுருள், மான் கொம்பு மற்றும் குழு போட்டியும் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தஞ்சை மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளர் ஜலேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிசுகளை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 4 வீடுகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து சேதமடைந்தன. பல்வேறு கிராமங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது.
பந்தவாசி சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வள்ளூர் கிராமத்தில் உள்ள 4 வீடுகள் சேதமடைந்தன. உடனடியாக மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் சர்வதேச கியோகுன்ஷிரு கராத்தே சம்மேளனம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. கராத்தே பயிற்சியாளர்கள் சென்சாய் தமிழ்ச்செல்வன், சென்சாய் சாமுவேல் ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இதில் கரூர், ஈரோடு, திருச்சி, கோவை, சென்னை உள்பட 16 மாவட்டங்களில் இருந்து 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கட்டா, குமிதே, கிகான் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் 16 வயதிற்குட்பட்டவர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் என 2 பிரிவுகளாக பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். 1989 முதல் 1994 வருடத்தில் பயின்ற மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் பள்ளி நண்பர்களை சந்தித்துக் கொண்டனர். அப்போது முன்னாள் மாணவர்கள் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களையும் அழைத்து வந்து கௌரவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி கால்நடை வாரச்சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. தற்போது ஆடி மாதம் நடைபெற்று வருவதால் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்ற ஏராளமான பொதுமக்கள் வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டு கிடாய்களை வாங்கி சென்றனர். சுமார் 10 கிலோ எடை கொண்ட வெள்ளாட்டு கிடாய்கள் 13,000 ரூபாய்க்கும், செம்மறியாட்டு கிடாய்கள் 10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. வளர்ப்பு குட்டி ஆடுகள் 5,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நண்பனுக்கு சொந்தமான வேனை அவருக்கு தெரியாமல் விற்ற நபர் உட்பட 4 பேரை கைது செய்தனர். ஆம்பூர் பி கஸ்பா பகுதியைச் சேர்ந்த எழில்குமார் தனக்கு சொந்தமான வேனை நிறுத்த இடம் இல்லாமல் தன் நண்பர் சக்திவேல் வீட்டின் அருகில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் சக்திவேல் தன் நண்பருக்கு தெரியாமல் போலி ஆவணம் மூலம் வேனை விற்பனை செய்துள்ளார். இதையடுத்து வேன் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த எழில்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் சக்திவேல் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்வதற்கு தேவையான காவிரி நீரை பெற லட்சக்கணக்கில் விவசாயிகள் செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புலவர்நத்தம் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலத்திற்கு தேவையான காவிரி நீர் புலவநாட்டில் பிரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு என்ற பாசன வாய்க்கால்கள் வழியாகத்தான் விளைநிலங்களுக்கு வந்து சேரும். தற்போது இந்த வாய்க்கால்கள் பராமரிப்பு இன்றி இருப்பதால் விவசாயிகளை ஒன்று சேர்ந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைத்து வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறையே 100 நாள் வேலை திட்டத்தில் பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவால் விவசாயிகள் இழப்பை சந்தித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பாசன வாய்க்கால்களை தூர்வார மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் கடந்த மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியை வழங்க 38.73 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தை கவனமாக பரிசீலித்து நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் புடவை அணிந்த பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி உற்சாகத்துடன் நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற புடவை மாரத்தான் போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். மாதவிடாய் காலங்களில் சுகாதாரத்தை கடைபிடிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக புடவை மாரத்தான் நடைபெற்றதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த மாரத்தான் போட்டி மூலம் கிடைக்கும் நிதியிலிருந்து பழங்குடியின பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சாரி மேரத்தான் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு மாதவிடாய் சுகாதாரம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் ட்ரைபல் கம்யூனிட்டியோட பெண் குழந்தைகள்
லேடிஸ்க்கு மாதவிடாய் குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு மாதவிடாய் குறித்த பொருட்களை கொடுக்கறதுக்கு சானிட்டரி நாப்கின், இன்னர்வேர், அண்டர் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது நடத்திட்டு இருக்கோம்.